அப்படியே பிரேக் டவுன் படம் தான் ப்ரோ. பிரேக் டவுன் படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்த மாதிரி இருக்குது. தமிழ் சினிமாவுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்குது, டீசெண்டான படம். வேறு லெவலில் செம்மையாக இருக்குது. படம் வச்சுட்டாங்க வேறு லெவலுக்கு. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீலிங் எங்களுக்கு இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நான் அவரோட வெறியன் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் படம் உட்காந்து பார்க்கலாம், தரமாக இருக்குது. படம் செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி. நான் சாகரக்குள்ளே தலையை பார்த்துட்டு தான் சாகணும். சரிங்களா? தலைனா எனக்கு உயிர். கடவுள் அஜித் கோலிவுட்டில் ஒரு தரமான ஹாலிவுட் படம் இதுதான் சார். நீங்கள் பழைய அஜித் வந்து எப்பயுமே மாசாக பார்த்துருப்போம் இல்லையா? இதில் வந்து அந்த இப்போ இன்னும் ட்ரெயின் இந்த விண்ணை தாண்டி வருவாயா, இந்த லவ் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? நல்ல பேர் அஜித் வாழ்க, அஜித் வாழ்க. படம் ஒரு அருமையான படம். தலை அஜித் ஒரு அவர் முடியல அந்த அளவுக்கு அருமை. அஜித் கடவுளுங்க. அவர் பார்க்க வரல, அவ்வளோதான். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. தலைக்கோசரம் தான் தலைவா, சரிங்களா? படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். நம்ம தலைக்கு மூஞ்சியை பார்த்துட்டோம்னா அதான் கெத்து. தலைக்கோசரம் என்ன வேணா செய்யணும் தலைவா. தலைவருக்காக படத்துக்கு வந்து படம் தரம் உடஞ்சிருக்கு. நாய் குறுக்க வந்து கால் உடஞ்சிருக்கு. எதுக்கு இங்கே வந்தோம்? என் தலைய அங்க இருங்க, என் தலைய பார்க்கணும், அவ்வளோதான். நல்ல படம், நல்ல தரமான படம். ஒரு வைஃபுக்காக எப்படி போராடணும் அப்படின்றதா படம். நல்ல தரமான படம். இன்னைக்கு நாங்கள் என்ன நேரம் இருந்தால் என்னை வந்து பாருங்க, அதுதான் தலையோட பாலிசி. படம் தரமான படம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேற லெவல். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு படம். இது வந்து ஒரு நல்ல ஒரு அஜித் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரான ஃபைட் சீன்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன். தலை ஐ லவ் யூ. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நாங்கள் ஒருத்தர மாதிரி யார் வந்து எங்களை வந்து அரசியலோ எதுலையுமே ஈடுபடுத்த கிடையாது. எங்களை என்ன சொல்கிறாரு தெரியுமா? விஜய் வாழுக, அஜித் வாழுகன்னு எதுக்கு சொல்கிறீங்க? உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னா எங்களை என்ன சொல்கிறாரு? ரேஸில் போய் சாதிச்சாரு. எதுக்கு சாதிச்சாரு? அந்த ஒரு தன்னம்பிக்கை. அதே மாதிரி நாங்களும் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். நாங்களும் சாதிப்போம். நாங்களும் சாதிப்போம். இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை எதுக்கு சொல்றோம்னா, அஜித்தே கடவுள்லாம் எதுக்கு சொல்றோம்னா, அந்த ஆளு கடை தான் நாங்களும் பிடிக்கிறோம். நான் 3 மாய்களோட படத்துக்கு வந்திருக்கேன். நான் லீவு போட சொல்லிட்டேங்க. 3 மாய்களோட தான் படத்துக்கு வந்திருக்கேன். எதுக்குமே கவலைப்பட கிடையாது. நல்லா இருப்போம். அந்த ஆளு மாதிரி நாங்களும் நல்லா இருப்போம். அந்த ஆளு இருங்க ஒரு நிமிஷம். அந்த ஆளு மாதிரிலாம் யாருமே ஒரு மனித கடவுளே கிடையாது. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வெயிட் பண்ணக்கூடிய ஒரு படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததோட மாசு. ஆக்சுவலி மகிழ் திருமேனியோட படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்குமோன்னு நினச்சி பயந்து வந்த படம். ஆனால் உண்மையிலே மற்ற படத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப என் படம் தோக்காதுன்ற மாதிரி மகிழ் திருமேனி உண்மையிலே செம்மையாக வச்சு தலையை கொடுத்துட்டாரு. இன்னொரு படம் இதே மாதிரி ஒரு பண்ணணும்னு நாங்கள் ஒரு ஆசை. ஆக்சுவலி அடுத்து ஒரு குட் பேட் அக்லி ஒரு படம் வந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு இந்த மாதிரி இல்லாமல் ஒரு மசாலா ஆக்ஷன் மாதிரி வந்துட்டுருக்கு. அது ஆக்சுவலி ஹைதராபாத் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்டேட் பண்ணிவிட்டு நாங்களும் கேட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வந்து திரும்ப உங்களுக்கு கொடுங்க. ட்விஸ்ட் மாதிரி ஆக்சுவலி தடையர் தாக்க தடம் இந்த மாதிரி ஒரு கழகத்தலைவன் மாதிரி இதுவும் ஒரு ட்விஸ்ட்டோடு ஓரியன்டாக ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி மயில் திருவேணி சார், உங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், திரும்ப தலையை வச்சு இதே மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்லுவேன் நான். இதை பண்ணுங்கள் நீங்கள்.